ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கேஜிஎஃப், கேஜிஎஃப் 2 படங்களின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து 4 வருடங்களாக யாஷ் நடிப்பில் பார்த்து பார்த்து செதுக்கிய திரைப்படம் டாக்ஸிக். படத்தின் அறிவிப்பு வந்ததில் இருந்தே ராக்கி பாயின் அடுத்த சம்பவம் என யாஷ் ரசிகர்கள் இந்த திரைப்படத்திற்கு ஓவர் ஹைப் கொடுத்து காத்திருந்தனர். இன்னொரு பக்கம் நயன்தாரா, கியாரா அத்வானி, ருக்மிணி வசந்த் என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்ததும் படத்திற்கான எதிர்பார்ப்பை எகிர வைத்தது. டாக்ஸிக் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானதுமே இது அதுல என்ன தக் லைஃப் வார்டு அடிக்குதே என ரசிகர்களின் மைண்ட் வாய்ஸ் சப்தமாக கேட்க ஆரம்பித்தது. இந்த நிலையில் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் பேன் இண்டியா திரைப்படமாக டாக்ஸிக் திரையரங்குகளில் வெளியானது. திரைப்படத்தை பார்த்த பலரும் திரையரங்குகளிலிருந்து தப்பித்து ஓடுவது போல சமூக வலைத்தளங்களில் மீம்ஸ் பரவி வருகிறது. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. ராக்கி பாய் இருந்துமா இப்படி ஆச்சு என கேட்பதும் அதற்கு அடிச்சதே ராக்கி பாய் தான் என கலாய்த்து நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். படத்தின் விமர்சனங்களை பார்த்த சிலர் புக்கிங் செய்துவிட்டு டிக்கெட் கேன்சல் செய்ய முடியாமல் தவித்து வருவதாக பதிவிட்டு வருகின்றனர். படம் பார்க்க போனதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இடைவேளையிலேயே கிளம்பி வீட்டிற்கு வந்துவிடும் வசதி இருந்தது மட்டும்தான் என உயிர் பிழைத்தது போல மீம்ஸ் போட்டு வறுத்தெடுத்து வருகிறார்கள். இன்னும் சிலரோ அசையாத மரம் ஒன்று என சோக பீஜியம் போட்டு இதுதான் டாக்ஸிக் விமர்சனம் என ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. லாஜிக்கா? அப்படி என்றால் என்ன என கேட்கும் அளவிற்கு முகம் சுழிக்க வைக்கும் காட்சிகள் மட்டுமே திரைப்படம் முழுவதும் உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. கேஜிஎஃப் படத்தில் யாஷ் எவ்வளவு புகழை சேர்த்து வைத்தாரோ அது எல்லாம் இந்த படத்தில் போய்விட்டது என ரசிகர்கள் ஆதங்கத்தை கொட்டி வருகிறார்கள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.